வணக்கம். இந்த வீடியோ எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் டெவலப்மெண்ட் வந்து ஆதி காலத்தில எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருந்துச்சு அண்ட் என்ன வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆப் டெவலப்மெண்ட்டோட ஆரிஜின் தெரியறதுக்கு நமக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸோட ஆரிஜின ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து 1973க்கு நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்போ 1973ல பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலா தான் ஃபர்ஸ்ட்டு போர்ட்டபிள் ஃபோனை வந்து டெவலப் பண்ணாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் காலிங்க்கு மட்டும் தான் அந்த ஃபோன். அது வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல் மாரி இருக்கும். அது வந்து அதோட மாடல் நேம் வந்து டைனாக் 8000X. அதுதான் வந்து முதல் போர்ட்டபிள் ஃபோனாக வந்து டெவலப் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்படியே 1994க்கு போனீங்கன்னா, ஐபிஎம் சைமன் பர்சனல் கம்யூனிகேட்டர்னு சொல்லக்கூடிய ஐபிஎம் சைமன்ற ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுதான் வந்து உலகத்தின் முதல் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபோன் தான் ஃபஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயோட வந்த ஒரு மொபைல். அதில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதாவது அப்போ பேசிக்காக என்னென்ன இருக்குன்னா, கால்குலேட்டர் இருக்கும், கான்டாக்ட்ஸ், கால் லாக்ஸ், மெசேஜிங், நோட் பேட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வந்து அப்போ என்ன பேசிக்கான நீட் இருக்கோ, இப்போ நம்ம நார்மலான பட்டன் ஃபோன் சரி, நம்ம ஸ்மார்ட் ஃபோனும் சரி, எல்லா ஒரு பேசிக் அப்ளிகேஷன், சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடித்தளமே வந்து இந்த ஒரு ஃபோன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நோக்கியா வந்து 1997ல் வந்து ஸ்னேக் கேமை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து ஒரு இந்த பேசிக் அப்ளிகேஷன்ஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்த அப்ளிகேஷனாக வந்து அந்த ஒரு ஸ்னேக் கேம் தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து எதில் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிளி லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலிமா வந்த அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன்ஸ், அந்த குட்டி கேம்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஒவ்வொரு கம்பெனிஸோட இன்பில்டு ஓஎஸ்லேயே வந்து கொடுத்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமன் ஓஎஸ் மாதிரி வேணுன்றதுக்காக நோக்கியா தான் ஃபஸ்ட்டு வந்து சிம்பையன் ஓஎஸ் டெவலப் பண்ணி சிம்பையன் ஓஎஸ்ன்ற ஒரு இதே கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஓஎஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ஓஎஸாக கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து மற்ற கம்பெனிஸை அதை வந்து எப்படி ரைட்ஸ் இது பண்ணி யூஸ் பண்ண வந்து அலோவ் பண்ணி அந்த சிம்பையன் ஓஎஸ் மேலே அவங்களோட ஃபீச்சர்ஸ் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாவா எம்இ, அதாவது ஜாவா மைக்ரோ எடிஷன் சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது டவுன்லோடபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட முதல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஜாவா மைக்ரோ எடிஷன் சொல்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் தான். அதில் வந்து ஜாவா அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸ், இந்த ஜாவா கேம்ஸ்லாம் பழைய குட்டி கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதெல்லாம் டெவலப் பண்ணி டெவலப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி டவுன்லோடபிள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அது மூலியமாக தான் ஃபஸ்ட்டு வந்து யூசர்ஸ்க்கு வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து குவால்கம் பார்த்தீங்கன்னா, ப்ரூன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து C++ வச்சு டெவலப் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங், மோட்டோரோலான்னு சொல்லி அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து யூஸ் பண்ண வச்சாங்க. அப்புறம் பாம் ஓஎஸ் வந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு சில ஓஎஸ்லாம் வந்துச்சு, ஒரு சிலலாம் வந்த இடம் கூட தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ஜாவாவும் ப்ரூ இந்த இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ற இது வந்து அதிகமாகிறப்போ ஆப்பிள் உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. ஆப்பிள் வர்றப்போ தான் வந்து ஆப்பிள் வந்து 2008ல் வந்து ஆப்பிளுக்குன்னு தனியாக சொல்லி ஆப் ஸ்டோர் லான்ச் பண்ணாங்க. அது வரைக்குமே வந்து இந்த மாதிரி சைட்லேருந்து அந்த ஜாவா அப்ளிகேஷன்ஸ் ஏற்றுறது, C++ டெவலப் பண்ண இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லாம் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு இப்போ ஆப் ஸ்டோர் எப்படி ப்ளே ஸ்டோர் இப்போ இருக்குது, அந்த மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் வந்து அப்போ கிடையாது. 2008ல் ஆப்பிள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஸ்டோருன்ற ஒரு கான்செப்டே லான்ச் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 500 அப்ளிகேஷன்ஸோட ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. அதுவும் வந்து ஒன்லி ஃபார் ஆப்பிள், நாட் ஃபார் அதர் யூசர்ஸ். அதுவுமே வந்து ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் படித்து தான் உங்களால் டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியும் அதில் அப்ளிகேஷன்ஸ் கூட. ஸோ ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து அப்போ வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்தது வந்து ஆப் ஸ்டோர்ஸ், அதாவது அப்ளிகேஷன் டெவலப்ஸ்க்கெல்லாம். அப்படியே வந்து அதே சேம் 2008லேயே வந்து ஓகே,
இப்போ ஆப்பிளுக்குன்னு தனி இருக்குது. அப்போ மற்ற யூசர்ஸ்லாம் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து என்கேஜ் பண்ணணும், அவங்களுக்கும் சரி டெவலப்பர்ஸ்க்கும் சரி ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் கூகுள் லான்ச் பண்ணது தான் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர். அது கம்ப்ளீட்லி ஃபார் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ். அப்போ தான் வந்து ஆண்ட்ராய்டுன்ற ஒரு கான்செப்ட் உள்ளே வருது. ஸோ அப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆப் ஸ்டோர் ஆப்பிள், ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர் இப்படி வந்து 2 பேரும் காம்படிட்டிவ் அடிச்சு தான் இப்போ இன்னைக்கு வந்து இந்த டாப் 2 பொசிஷனில் வந்து ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டு வந்து இன்னை வரைக்கும் காம்படிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு இது லான்ச் பண்ணுறது, இதில் தனி ஃபீச்சர்ஸ் கொடுக்கும். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், மீன் ஆப் ஸ்டோரில் இருக்கும் அண்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கும், ஆப் ஸ்டோரில் இருக்காங்க ஒரு சில அப்ளிகேஷன்ஸ். ஆனால் இப்போ மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷனையும் வந்து 2த்துக்கும் ஆப்டிமைஸ் பண்ணி 2த்துக்கும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் வந்து விண்டோஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து நோக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அது துரதிருஷ்டவசமாக சக்ஸஸ் இல்லாமல் அப்படியே காத்தோட காத்தா போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு வர்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் வர ஆரம்பிச்சிது. இப்போது ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, C++ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தனித்தனியாக ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ரியாக்ட் வந்துச்சு. ரியாக்டில் வச்சு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். அடுத்து வந்து அயானிக் வந்துச்சு, ஃப்ளட்டர் வந்துச்சு, இப்படி எக்ஸெட்ரான்னு சொல்லி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து சிங்கிள் கோடு பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸும் வர ஆரம்பிச்சிது. காட்லினில் வந்து ஜாவாக்கு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணாங்க. அடுத்தடுத்த ஆல்டர்னேட்டிவ் அண்ட் எது அப்கிரேட்ஸ் நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்தது தான் ஏஐ. அப்ளிகேஷன்ஸில் வந்து ஏஐ இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வரேன், நான் அடுத்து இந்த டிவைஸில் கொண்டு வரேன், இதில் கொண்டு வரேன்னு எங்கே பார்த்தாலும் ஏஐ வர ஆரம்பிச்சது. முதல்ல ஏன் ஏஐ? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யாருக்கு தான் ஏஐ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? முதல்ல ஏஐ எதுக்கு, ஏன் ஏஐ?